ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்டெம் செல்ஸ் பற்றி நிறைய ஐயங்கள் இருக்கும். ஸ்டெம் செல்ஸ் ட்ரீட்மெண்ட்டுன்றது நமக்கு எதுக்கு கொடுக்குறோம், என்னத்துக்கு கொடுக்குறோம், என்ன மாதிரி வழிமுறைகளுக்கு வந்து ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ஐயங்கள் இருக்கும். ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸ் அப்படின்றது என்னென்னா ரொம்ப வந்து ஒரு எளிமையான ஒரு செல்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு ரொம்ப ப்ரிலிமினரி ஸ்டேஜான ஒரு செல். ஸோ இந்த செல் வந்து நமக்கு நிறைய இடங்கள்லேருந்து கிடைக்கும். ஒரு குழந்தை டெலிவரி ஆகும்போது தொப்புள் கொடியில் இருந்து வரக்கூடிய ரத்தத்தில் வந்து நிறையா ஸ்டெம் செல்ஸ் இருக்கும். அதே மாதிரி நம்மளோட ரத்தத்துலேயே ஸ்டெம் செல்ஸ் இருக்கும். நம்மளோட முதுகோட விலா எலும்பில் வந்து நிறையா ஸ்டெம் செல்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பலதரப்பட்ட சிகிச்சைகளுக்கு வந்து நமக்கு உதவும். உதாரணத்துக்கு பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பைக்குள்ளார இருக்கக்கூடிய சதை எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த எண்டோமெட்ரியம் வந்து ரொம்ப மெலிதாக இருக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து எண்டோமெட்ரியம் ரொம்ப தின்னாக இருக்கும்போது இதனால் வந்து கரு போய் ஒட்டாமல் வளராமல் அடிக்கடி அவங்களுக்கு வந்து கருச்சிதைவுகள் ஏற்பட்டுருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த ஸ்டெம் செல்ஸ் ட்ரீட்மெண்ட்டுன்றது ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அவங்க ரத்தத்துலேருந்து எடுத்து சுத்தப்படுத்தி இதை வந்து கர்ப்பப்பைக்குள்ளார செலுத்துறதுனால அந்த கருவாகப்பட்டது கர்ப்பப்பையில் போய் ஒட்டி வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய பேர் அடிக்கடி வந்து கருச்சிதைவுகள் ஆனவங்களுக்கு வெறும் இந்த ஸ்டெம் செல் தெரப்பி கொடுத்து நம்ம எண்டோமெட்ரியமை வந்து நல்லா உருவாக்குனாலே வந்து கரு போய் ஈஸியாக ஒட்டி வளரும். ஸோ இது வந்து எல்லா சிகிச்சைகளுமே நமக்கு தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னும்போது கடைசியாக இருக்கக்கூடிய சிகிச்சை நமக்கு பயனளிக்கக்கூடிய சிகிச்சை தான் வந்து இந்த ஸ்டெம் செல் தெரப்பி. ஸோ இந்த ஸ்டெம் செல் தெரப்பி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து டிஎன்சி பண்ணியிருப்பாங்க. கர்ப்பப்பையை அடிக்கடி வந்து சுத்தப்படுத்தி கர்ப்பப்பைக்குள்ளார நிறைய ஒட்டுதல் ஏற்பட்டிருக்கும். ஸோ நிறைய ஒட்டுதல் ஏற்பட்டதுனால அவங்களுக்கு வந்து மாதவிடாயே வராத ஒரு நிலைமை இருக்கும். இதை வந்து ஆஷர்மேன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் நம்ம இருக்கக்கூடிய அந்த ஒட்டுதல்களெல்லாம் உடைச்சி இந்த ஸ்டெம் செல்ஸை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம இந்த கருவை ஒட்ட வைக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு சிலருக்கு ஒரே சிட்டிங் ஸ்டெம் செல்ஸ் போதும், ஒரு சிலருக்கு 2-3 சிட்டிங் ஸ்டெம் செல்ஸ் தேவைப்படும். ஸோ இது மூலிமா நம்ம கர்ப்பப்பைக்குள்ளார ஒரு சதையை உருவாக்கி கருவை இவங்களுக்கு செலுத்த முடியும். கர்ப்பப்பைக்குள்ளார சதையே இல்லைன்னு இருக்கவங்களுக்கு கூட நம்ம வந்து ஸ்டெம் செல் தெரப்பி கொடுத்து நம்ம வந்து கண்டிப்பாக கருவை ஒட்ட வைக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா கணவருக்கு வந்து உயிரணுக்களே இருக்காது உடலில். ஸோ அவங்களுக்கும் வந்து நம்ம இந்த ஸ்டெம் செல்ஸை வந்து அவங்களுடைய விரப்பையில் வந்து ஒரு ஊசி மூலயமா செலுத்துறதுனால நாள்பட இவங்களுக்கு வந்து உயிரணுக்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ கருமுட்டைகள் ரொம்ப குறைவாக இருக்கவங்களுக்கு கூட இந்த ஸ்டெம் செல் தெரப்பி கொடுத்து கருமுட்டைகளை வந்து நம்ம வளர்க்க ஆரம்பித்து அவங்களுடைய கருமுட்டைகள்லேயே வந்து கருவை உருவாக்கி நம்ம கர்ப்பப்பைக்குள்ளார செலுத்தி அவங்கள கருதரிக்க வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு கருமுட்டைகள் ரொம்ப குறைவாக இருக்குது, அவங்களுக்கு உயிரணுக்கள் ரொம்ப குறைவாக இருக்குது, அவங்களுக்கு கர்ப்பப்பைக்குள்ளார சதையே இல்லாதவங்களுக்கு எந்த ஒரு இப்போது கர்ப்பப்பைக்குள்ளார சதையே இல்லைன்னா அவங்கள உடனே வாடகத்தாய் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போக சொல்லுவோம். ஸோ கருமுட்டைகள் இல்லை உயிரணுக்கள் இல்லைன்னா உடனே தானம் மூலயமா கருமுட்டைகள் வாங்கி நீங்கள் டெஸ்ட் பேபி ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள், இல்லை உயிரணுக்களை தானம் மூலயமா வாங்கி டெஸ்ட் பேபி ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் கூட நம்ம இந்த ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா ஸ்டெம் செல்ஸ் மூலயமா அவங்க வந்து பயனடைஞ்சு அவங்களுடைய சொந்த கருவை அவங்களுடைய கர்ப்பப்பையிலே தக்க வச்சு வளர்க்க வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இது வந்து ஒன்று நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா இந்த ஸ்டெம் செல்ஸ் அப்படின்றது இன்னும் ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து இன்னும் அங்கீகாரம் பெற வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம இதை மேற்கொள்ளணும் அப்படின்னாலும் ஒரு ஆராய்ச்சியின் பேரில் தான் நம்ம மேற்கொள்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம மேற்கொண்டோம்னா இந்த ஸ்டெம் செல்ஸை வச்சு இவங்களுக்கு சிகிச்சை கொடுத்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து குழந்தை இல்லாத பெற்றோர்கள் பலரை வந்து குழந்தை நிற்க வச்சு அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் பெற வைக்க முடியும்.